நடத்துவார். ஆமென். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் வருகிறீர்களோ மாறுகிறீர்களோ அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் பையனுக்கு 1.25 வயசு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்துட்டு உடனே நாங்கள் ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணோம், இங்கே அம்பை ஜிஹெச் கொண்டு போனோம். அவங்க அந்த பிளேட்லெட் கவுண்டிங்லாம் பார்த்துட்டு 36 தான் இருக்குது, 36,000 தான் இருக்குது. அதாவது 1 லட்சம் இருக்கணும், ஆனால் 36,000 தான் இருக்குது. அதனால் சீக்கிரத்தில் நீங்கள் எங்கே கொண்டு போங்க, ஐக்ரவுண்ட் கொண்டு போங்க சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ அங்கே போனால் இவனுக்கு ஃபீவர் என்ன செய்ய இருந்துக்கிட்டே இருக்குது. பிளேட்லெட் பார்த்தீங்கன்னா 36,000 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. எங்கள் கூட வந்து அட்மிட் ஆனவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. அவங்க சீக்கிரத்தில் சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இருந்துக்கிட்டே இருக்கிறோம். பிளேட்லெட் இவனுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 6,000 வந்துட்டு, 36,000 6,000 வந்துட்டு. ஆனால் எவ்வளோ இருக்கணும், 1 லட்சம் இருக்கணும். டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த பிளேட்லெட் அந்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்ச உடனே ஐசியூ வார்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கான்னு. ஆனால் இவன் பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், ஓடி ஆடி விளையாடுறதுல நல்லா ஆக்டிவாக இருக்கிறா. ஆனால் அந்த வெள்ளை அணுக்கள் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 தான் இருக்குது. உனக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த தம்பிக்கு இன்னும் என்ன செய்யலை, இந்த வெள்ளை அணுக்கள் கூடலை. அதனால என்ன பண்ணணும், முதுகெலும்பு இருக்குல்ல அதிலிருந்து அந்த மச்சு இருக்குல்ல அந்த இதை எடுத்து நாங்கள் மெட்ராஸுக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல் சரியாயிட்டு, ஆனால் வெள்ளை அணுக்கள் கவுண்டிங் ரொம்ப குறைஞ்சிட்டு 6,000 போயிட்டு. அப்போ 1.25 வயசு தான் அவனுக்கு ஆகுது. அவங்க சொல்கிறாங்க முதுகெலும்புல இருந்து என்ன செய்யணுமா, அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பணுமா. அப்போ 1.25 வயசு பையன் தாங்குவானா? கையில் ஊசி போட்டாலே தாங்க முடியாது. அவனுக்கு கையில் ரத்த டெஸ்ட்லாம் எடுக்கும்போது கதறுவான், வேண்டாம் வேண்டாம்ப்பா வேண்டாப்பா வேண்டாப்பான்னு கதறுவான். அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க முதுகெலும்புல எடுத்து அந்த இதை நாங்கள் என்ன செய்யணும், டெஸ்ட்டுக்கு அனுப்பணுங்கிறாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவரே இந்த மாதிரி அவங்க எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவனுக்கு இந்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சனால டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசியூ வார்டுக்கு அனுப்பி வைக்காங்க. ஐசியூ வார்டுக்கு போனால் இவன் இருக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு வழி ஆக்கிடுறான். ஏன்ச்சுன்னா அங்கிட்டு ஓடட்டா இங்கிட்டு ஓடட்டான்ட்டு என்னதுதான் சுறுசுறுப்பாக இருக்கான், ஆக்டிவாக இருக்கான். உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நார்மல் வார்டுக்கே போயிருங்க நாங்கள் அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா பிளேட்லெட் குறைய இருக்கிறோன்னு மறுபடியும் ஐசியூ வார்டுக்கு அனுப்பி வைக்காங்க. அப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்த உடனே அப்போ முதுகெலும்பில் தான் என்ன பண்ணணும், நாங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து அனுப்பணும்னு சொல்லும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு நாள் பாஸ்டர் நைட்டு படுத்திருக்கும் போது கர்த்தர் பேசினாராம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண பண்ணினது போல நான் உங்களுக்கு வித்தியாசத்தை காண பண்ணேன் பாரு அப்படின்னா. அல்லேலூயா. மறுநாள் நாங்கள் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்னைக்கு 6,000 இருந்த வெள்ளை அணுக்கள் நாளைக்கு பார்க்கும்போது 1 லட்சமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. எல்லா டாக்டர்ஸுமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. சீனியர் டாக்டர் எல்லா டாக்டருமே வந்துட்டு ஆச்சரியப்பட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி சந்தோஷமாக எங்களை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செஞ்சது, கூடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடி 1 லட்சம் தாண்டிச்சு. ஆனால் இவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, 6,000 1 லட்சத்துக்கு கர்த்தர் கூடும்படி கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. அதே போல இன்னொரு சம்பவம் நடந்தது. மறுநாள் ஒரு கூக்குரலை கேட்டோம். சக்தின்னு ஒரு பையன் 7 வயசு பையன் மரித்து போய்விட்டான். அப்போ அந்த பையனுடைய தாயார் அழுறாங்க.
சக்தின்னு சொல்லி உனக்கு பேர் கொடுத்தன, என் பையனை காப்பாத்து